ஓகே. வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். பேராசை பெருநஷ்டம். ஓகே. சரி. இப்போ வந்து நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜேகே கிளாக். ஓகே. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக போக போகிறோம். ரொம்ப பேசக்கூடாது. டக்குன்னு முடிக்கிறோம். சரி, இது இப்படியே பேசிக்கிட்டே ஓகே ஃபாஸ்ட் பேச ஓகே சூப்பர். இப்போ வந்து கீழே வந்து கியூ. ஓகே. ஸோ எங்கெல்லாம் ஃப்ளிப் ஃப்ளாப் ரியாக்ட்ஸ் டு இன்புட்ஸ் டியூரிங் தி ரைசிங் எட்ஜ் ஆஃப் த கிளாக். ஓகேயா? ஸோ கரெக்டாக இந்த ஆரோ மார்க் போட்டுக்கிறோம். During the rising edge of the clock. Flip-flop reacts to inputs during the rising edge of the clock. Okay, fine. ஃபாஸ்ட்டாக வேறு லெவலில் போகலாமா? ஃபாஸ்ட்லாம் வேணாம் சார், நீங்கள் பொறுமையாகவே வரீங்க, தப்பு தப்பாக வரையாதீங்க. சரிப்பா, சூப்பர் தம்பி. ஓகே தம்பி. ஓகே, இப்போ இனிஷியலாக கியூ வந்து 0 அசியூம் பண்ணிப்போம். ஓகே சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் வந்துடுது. இப்போ ஜேயோட வேல்யூ எவ்வளோ? 0. கேயோட வேல்யூ எவ்வளோ? 0. அப்புறம் என்ன செய்யணும்? ப்ரீவியஸ் அவுட்புட்டை மெயின்டைன் பண்ணுங்க அடுத்த கிளாக் வரைக்கும். ஸோ செகண்ட் கிளாக் வந்துடுது. இப்போ ஜேயோட வேல்யூ எவ்வளோ? 1. கேயோட வேல்யூ எவ்வளோ? 0. ஜே 1னா S1ங்கிற மீனிங்கில் வரும். அப்படின்னா செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கிளாக் பல்ஸ் வந்துடுது. இப்போ ஜேயோட வேல்யூ எவ்வளோ? 1. கேயோட வேல்யூ எவ்வளோ? அதுவும் 1. 1 1 சூப்பர் காம்பினேஷன். அப்படின்னா என்ன செய்யணும்? ப்ரீவியஸ் அவுட்புட்டை தலைகீழ தள்ளி விட்டுருங்க. ப்ரீவியஸ் அவுட்புட் 1ஆக இருந்தா அப்படின்னா அது 0 ஆக்கி விட்டுருங்க. அடுத்த கிளாக் பல்ஸ் இருக்கு. ஓகே, ஃபோர்த் கிளாக் பல்ஸ்க்கு ஜே எவ்வளோ? 1. கே எவ்வளோ? 0. ஜே 1னா என்ன செய்யணும்? ஜே 1 கே 0னா செட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ். இப்போ பாருங்கள், ஜேயோட வேல்யூ எவ்வளோ? 1. கேயோட வேல்யூ எவ்வளோ? 0. அதே தான் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ். இது 6th கிளாக் பல்ஸ். ஓகே, ஜேயோட வேல்யூ எவ்வளோ? 0. கேயோட வேல்யூ எவ்வளோ? 1. ஜே 0 கே 1னா ரீசெட்னா அவுட்புட்டை லோ ஆக்கி விட்டுருங்க. அடுத்த கிளாக் பல்ஸ். ஜேயோட வேல்யூ எவ்வளோ? 1. கேயோட வேல்யூ எவ்வளோ? 0. அப்படின்னு செட் பண்ணோம். அவுட்புட் செட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம நெகட்டிவ் இதுக்கும் பார்த்துலாமா? ஓகே, இனிஷியல் ஃபஸ்ட்டு வந்து ஜேன்னு எடுத்துப்போம், செகண்டு கேன்னு எடுத்துப்போம், தேர்டு வந்து கிளாக்கு, ஃபோர்த்து வந்து கியூ. ஓகேயா? ஸோ இது என்னது? நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு. நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட்னா இங்கே ஆரோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஆரோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நான் முன்னாடி போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கோசம் ரெடியாக. நீங்கள் வந்து வெறும்னா பிளெயினாக இருக்கும், நீங்கள் தான் இந்த மாதிரி ஆரோ போட்டுக்கணும். ஓகே, இப்படி போட்டு டைம் வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் தான். ஓகே ஃபைன். இப்போது இதே போல் தான் எப்போல்லாம் வந்து ஃபாலிங் எட்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எப்படி போடுறோம் கோடு, ஒரு டேஷ்டு லைன் போடுறோம். நிறைய டேஷ்டு லைன்ஸ் போடுறோம். என்ன மீனிங்னா அந்தந்த பொசிஷன்லலாம் தான் வந்து இன்புட்ஸை சாம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பிளிங் பண்ணுறீங்கன்னா அந்தந்த இன்ஸ்டன்ட்டில் இருக்கிற வேல்யூவை எடுக்கிறது, அதுக்கு பேர் தான் சாம்பிளிங்னு எடுத்துக்கணும் அந்த வேர்டு. ஓகே ஃபைன். ஸோ இனிஷியலாக கியூவோட வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபாலிங் எட்ஜ் வந்துடுது. ஜேயும் 0 கேயும் 0 அப்படின்னா ப்ரீவியஸ் அவுட்புட்டை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கிளாக் பல்ஸ் வந்துடுது. J1 K0 அப்படின்னா J1னா செட் பண்ணணும், அவுட்புட் செட் பண்ணியாச்சு. தேர்ட் கிளாக் பல்ஸ் வந்துட்டோம். J0 K1 அப்படின்னா ரீசெட் பண்ணிடுறோம். ஓகே, ஃபோர்த் கிளாக் பல்ஸ் வந்துட்டோம். J0 K1 ஸோ நான் ரீசெட் பண்ணிடுறோம். ஓகே, ஃபிஃப்த் கிளாக் பல்ஸ் வந்துட்டோம். J1 K0 J1 செட். நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் வந்துட்டோம். J0 K1 ரீசெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் வந்துட்டோம். J0 K0 அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறோம். அவ்வளோதான், ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டி ஃப்ளாப் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.